அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சீன நாடோடி கதை ஒன்று பார்க்க போகிறோம். அதனுடைய பெயர் அற்புதமான புரோக்கேட். புரோக்கேட் என்றால் அலங்கார தையல். வாங்க வாசிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு காலத்தில் ஒரு பெரிய மலையின் அடிவாரத்தில் சமவெளியில் ஒரு வயதான விதவை மற்றும் அவரது 3 மகன்கள் வசித்து வந்தனர். புரோக்கேட்ஸ் நெசவு செய்வதில் அந்த பெண் மிகவும் திறமையானவள். பூக்கள், மரங்கள், பறவைகள் மற்றும் விலங்குகள் மிகவும் தத்ரூபமாக இருந்ததால் எல்லோரும் அவளுடைய புரோக்கேடை வாங்க விரும்பினர். ஒரு நாள் அந்த பெண் தனது புரோக்கேட்களை விற்க ஊருக்கு சென்றபோது ஒரு கடையில் ஒரு அற்புதமான படத்தை பார்த்தாள். அந்த படத்தில் வண்ணம் தீட்டப்பட்ட ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு பெரிய வீடு அமைக்கப்பட்டிருந்தது. நிலம் தொலைவில் இருந்தது. அந்த நிலம் நீண்டு இருந்தது. ஒரு பழந்தோட்டம், ஒரு காய்கறி நிலம், ஒரு மீன் குளம் மற்றும் நிறைய பண்ணை விலங்குகள் இருந்தன. அவளால் அதை பார்ப்பதை நிறுத்த முடியவில்லை. அவள் எவ்வளவோ அதிகமாக பார்க்கிறாளோ அவ்வளவு மகிழ்ச்சியாக உணர்ந்தாள். பொதுவாக தன் பணத்தை எல்லாம் அரிசிக்கே செலவு செய்பவள் அன்று அரிசியை குறைவாக வாங்கி அந்த அற்புதமான படத்தை வீட்டிற்கு எடுத்து சென்றாள். வீட்டிற்கு செல்லும் வழியில் அவள் படத்தை பார்க்க பலமுறை அமர்ந்தாள். நான் இப்படி ஒரு இடத்தில் வாழ முடிந்தால் எத்தனை சந்தோஷமாக இருப்பேன் என்று எண்ணினாள். அவள் வீட்டிற்கு வந்ததும் தன் மகன்களிடம் படத்தை காட்டினாள். அவர்களும் அதை பார்த்து உற்சாகமடைந்தார்கள். தாய் தன் பெரிய மகனிடம், இந்த நல்ல இடத்தில் நாம் வாழ முடியும் என்று நினைக்கிறாயா என்று கேட்டாள். அதற்கு அவன், இது வெறும் கனவு என்று சொன்னான். தாய் தன் 2வது மகன் பக்கம் திரும்பினாள். இந்த நல்ல இடத்தில் நாம் வாழ முடியும் என்று நினைக்கிறாயா? அதற்கு அவன் கூறினான், ஒருவேளை நாம் இறக்கும் போது நாம் 2வது வாழ்க்கைக்கு அங்கே மீண்டும் பிறப்போம். தாய் தன் இளைய மகனிடம், அந்த நல்ல இடத்தில் என்னால் வாழ முடியாவிட்டால் நான் இறந்து விடுவேன் என்றாள். இளைய மகன் சிறிது நேரம் யோசித்து தன் தாயை ஆறுதல் படுத்தினான். அம்மா, நீங்கள் ஒரு நல்ல நெசவு தொழிலாளி. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு படத்தை உயிர்ப்பிக்க முடியும். இந்த காட்சியை ஒரு துணியில் நகலெடுக்கவும். அதை பார்க்கும்போது நீங்கள் நல்ல இடத்தில் வாழ்வது போல் உணர்வீர்கள். அவள் சொன்னாள், நீ சொல்வது சரிதான். நான் அதை செய்கிறேன், அல்லது நான் இறந்து விடுவேன். அம்மா வண்ணமயமான பட்டு நூலை வாங்கி தரையமைத்து அற்புதமான படத்தை நெய்யத் தொடங்கினாள். நாள் தொடர்ந்து நாள், மாதம் தொடர்ந்து மாதம் என நெய்து கொண்டே இருந்தாள். அவள் செய்வது பெரிய மகனுக்கும் 2வது மகனுக்கும் பிடிக்கவில்லை. மாதங்களாக நெய்து ஒன்றும் விற்கவில்லை. அரிசிக்கு விறகு சேகரிக்கும் வேலையெல்லாம் நாங்கள் ஏன் செய்ய வேண்டும்? சோர்வாக இருக்கிறோம், ஓய்வெடுக்க விரும்புகிறோம் என்று அடிக்கடி அம்மாவை நிறுத்துவார்கள். ஆனால் இளைய மகன் அவர்களிடம், அம்மாவை தனியே விடுங்கள், அவர்கள் செய்யவில்லை என்றால் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்றான். விறகு கிடைப்பது உங்களுக்கு மிகவும் கடினமானது அல்ல. அதிக சிரமம் என்று நீங்கள் நினைத்தால் அந்த வேலையை என்னிடம் விட்டுவிடுங்கள் என்றான். மற்றும் அன்றிலிருந்து 2 மூத்த சகோதரர்களும் வீட்டில் தங்கினர். இளைய பையன் இரவும் பகலும் விறகு எடுக்க சென்றான். அவன்தான் நால்வரையும் உயிருடன் வைத்திருந்தான். அம்மாவும் இரவும் பகலும் நெசவு செய்து கொண்டே இருந்தாள். மாலை வேளைகளில் விளக்கு ஏற்றுவதற்கு பதிலாக இளைய மகன் எடுத்து வந்த சில விறகுகளை அவர்கள் எரித்தனர். அந்த புகை மிகவும் அடர்த்தியாக இருந்ததால் அவர்களின் அம்மாவின் கண்கள் வலித்தது. அதையும் மீறி அந்த விதவை இடைவிடாது நெசவு செய்து கொண்டே இருந்தாள். 1 வருடம் கழித்து அவருடைய கண்ணீர் அவள் நெய்து கொண்டிருந்த துணியில் விழுந்தது. அவை விழுந்த இடத்தில் அவள் ஒரு சிறிய நதியையும் ஒரு வட்டமான குளத்தையும் நெய்தாள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவள் கண்ணில் இருந்து இரத்தம் கீழே விழுந்தது. அங்கே அவள் சிவப்பு சூரியனையும் பல புதிய மலர்களையும் நெய்தாள். 3 ஆண்டுகள் அவள் வேலை செய்து கொண்டே இருந்தாள். என்ன அழகான புரோக்கேட் அது! பெரிய வீட்டில் நீல ஓடுகள், பச்சை சுவர்கள் மற்றும் சிவப்பு தூண்கள் இருந்தன. ஒரு மஞ்சள் வாயிலுக்கு பின்னால் பூக்கள் நிறைந்த ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. தோட்டத்தின் நடுவில் நீங்கள் அங்குமிங்கும் வேண்டிக் கொண்டிருக்கும் ஒரு குளம் இருந்தது. வீட்டின் இடதுபுறம் ஒரு பழத்தோட்டம் இருந்தது. மரங்களில் சிவப்பு பழங்கள் நிறைந்திருந்தன. அவற்றின் கிளைகளில் எல்லா வகையான பறவைகளும் இருந்தன.
வீட்டின் வலதுபுறத்தில் ஒரு காய்கறி நிலம் இருந்தது. பச்சை காய்கறிகள் மற்றும் மஞ்சள் முலாம் பழங்கள் வெடித்தது. வீட்டிற்கு பின்னால் நெல் மற்றும் சூழ வயல்கள் இருந்தன. வீட்டின் முன் ஒரு சுத்தமான நீரோடை கடந்து சென்றது. அதற்கு மேல் சிவப்பு சூரியன் பிரகாசித்தது. இந்த துணி மிகவும் அழகாக இருக்கிறது என்று சகோதரர்கள் பாராட்டினர். அம்மா அவள் இடுப்பை நீட்டி துணியை பார்க்க வலிக்கும் கண்களை தேய்த்தாள். அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். ஆனால் அப்போது வெளியிலிருந்து பலத்த காற்று வீசியது மற்றும் அற்புதமான புரோக்கேட்டை வானத்தில் பறித்து கிழக்கு நோக்கி எடுத்து சென்றது. அந்த பெண் கைகளை அசைத்தபடி அதை தொடர்ந்து விரைந்தாள். அழுது கொண்டிருந்தாள். நீலவானம் மட்டுமே தெரியும் வரை அற்புதமான புரோகியிடம் மறைந்து போவதை அவள் பார்த்தாள். கிழவி கதவுக்கு வெளியே மயங்கி விழுந்தாள். 3 சகோதரர்கள் அவளை படுக்கைக்கு உதவினார்கள். மூலிகை தேநீரை அவளுக்கு குடிக்க கொடுத்தனர். அதை குடித்துவிட்டு அவள் கொஞ்சம் நன்றாக உணர்ந்தாள். அவள் தன் பெரிய மகனிடம் கிழக்கே சென்று துணியை கண்டுபிடி, அது என் உயிரைப் போலவே விலை மதிப்பற்றது என்று சொன்னாள். பெரிய மகனும் போக சம்மதித்தான். ஒரு ஜோடி வைக்கோல் செருப்பை போட்டுக்கொண்டு கிழக்கு நோக்கி புறப்பட்டான். 1 மாத நடைப்பயணத்திற்கு பின்பு ஒரு பெரிய மலையின் அடிவாரத்தை வந்தடைந்தான். அங்கு அவன் ஒரு குகையை கண்டான். குகையின் வலது பக்கத்தில் ஒரு கல்குதிரை இருந்தது. அதன் வாய் திறந்திருந்தது. அதன் அருகில் உள்ள மரத்திலிருந்து சிவப்பு பழங்களை சாப்பிட விரும்புவது போல் இருந்தது. குகை நுழைவாயிலில் ஒரு வெள்ளை முடி கொண்ட வயதான பெண்மணி அமர்ந்திருந்தார். அவள் அவனை பார்த்து, "நீ எங்கே போகிறாய்?" என்று கேட்டாள். அதற்கு அந்த பெரிய மகன், "நான் ஒரு அற்புதமான புரோக்கேட்டை தேடுகிறேன். என் அம்மா அதை 3 வருடங்கள் நெசவு செய்தார். பலத்த காற்று ஒன்று கிழக்கு நோக்கி அதை இழுத்து சென்று விட்டது. அந்த வெண்ணிற மூதாட்டி அந்த அழகான புரோக்கெட் கிழக்கின் சூமலையின் ஆவி கன்னிகளால் திருடப்பட்டது" என்று சொன்னாள். அவர்கள், "உங்கள் தாயார் ஒரு அற்புதமான புரோக்கெட் செய்ததை பார்த்து காற்றை அனுப்பி எடுத்து வர செய்தார்கள். அவர்கள் அதை நகலெடுக்க முடியும். அதனால்தான் அதை எடுத்து வந்திருக்கிறார்கள்" என்று சொன்னாள். "அவர்களின் அரண்மனையை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். முதலில் நீ உன் வாயில் இருந்து 2 பற்களை பிடுங்கி இந்த கல்குதிரையின் வாயில் வைக்க வேண்டும். இந்த கல்குதிரை 10 பெரி பழங்களை உண்ணும். அது உண்டு முடித்ததும் அதன் முதுகில் ஏறி நீ சவாரி செய்யலாம். அது உன்னை கிழக்கின் சூம்மலைக்கு அழைத்துச் செல்லும். போகும் வழியில் ஒரு எரிமலை ஒன்று இருக்கும். அந்த எரிமலை தீயை உமிழும். கல்குதிரை உன்னை தீயின் வழியாக கொண்டு செல்லும் போது நீ கலங்க வேண்டாம். எல்லா கஷ்டங்களையும் தாங்கி அமைதியாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை உச்சரித்தாலும் அந்த தீப்பிழம்பு உன்னை சாம்பலாக்கிவிடும். தீப்பிழம்புகளை கடந்து சென்ற பிறகு நீ ஒரு பரந்த கடலுக்கு வருவாய். புயல்கள் உன்னை தாக்கும். கடினமான பனி உன்னை தாக்கும். இதையெல்லாம் நீ தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கும். நீ நடுங்கினால் அல்லது பேசினால் கடலுக்கு அடியில் புதைக்கப்படுவாய். கடலுக்கு அப்பால் கிழக்கின் சூரியமலை உள்ளது. அங்கு நீ உன் தாயின் புரோக்கேட்டை திருப்பி தருமாறு ஆவி கன்னிகளிடம் கேட்கலாம்." வெள்ளை நிற கிழவி அவன் முகத்தை பார்த்து புன்னகையுடன் சொன்னாள், "தம்பி, இந்த கஷ்டங்களை உன்னால் தாங்க முடியாது. போகாதே. நான் உனக்கு ஒரு தங்கப் பெட்டியை கொடுக்கப் போகிறேன். அதை கொண்டு சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து கொள்." குகையிலிருந்து ஒரு இரும்பு பெட்டி நிறைய தங்கத்தை கொண்டு வந்து அந்த பெரிய பையனிடம் அதை கொடுத்தாள் கிழவி. அதை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் அவன். வீட்டிற்கு செல்லும்போது இந்த சிறிய தங்கப்பெட்டியை கொண்டு நான் பணக்கார வாழ்க்கையை நடத்த முடியும் என்று அவன் நினைத்தான். ஆனால் வீட்டுக்கு எடுத்து சென்றால் 4 பேரை பணக்காரர்கள் ஆக்கும் அளவுக்கு இந்த பெட்டியில் பணம் இல்லை. அதனால் 4 பேருக்கு பகிர்ந்து கொள்வதை விட ஒருவரிடம் அனைத்தையும் வைத்திருப்பது மிகவும் நல்லது என்று எண்ணினான். அதனால் தங்கப்பெட்டியை வீட்டிற்கு எடுத்து செல்வதற்கு பதிலாக ஒரு பெரிய நகரத்திற்கு செல்ல அவன் தனது மனதை உறுதி செய்து கொண்டான். அவள் அம்மாவின் நோய் இன்னும் மோசமானது.
2 மாதங்களாக காத்திருந்துவிட்டு தன் பெரிய மகன் வீடு திரும்பாததைக் கண்டு 2வது மகனை அவள் அழைத்தாள். அவனிடமும் அந்த துணிதான் என் உயிர், அதை நீ கொண்டு வர வேண்டும் என்று கூறினாள். அவனும் அதற்கு சம்மதித்துவிட்டு வைக்கோல் செருப்பை அணிந்து கொண்டு அவனும் அந்த புரோக்கரை தேடி கிளம்பினான். பின்னர் 1 மாத பயணத்திற்கு பிறகு மலையை அடைந்தான். அங்கே கிழவி இன்னும் குகை வாயிலுக்கு அருகில் அமர்ந்திருந்தாள். அவளிடம் முன்பு போலவே ஆபத்தான பயணத்தை சொன்னாள். 2வது மகன் தனது பற்களை தொட்டு எரியும் தீப்புழம்புகளையும் ஆர்ப்பரிக்கும் மலைகளையும் கற்பனை செய்து பார்த்தான். அவன் முகம் நடுங்கியது. கிழவி இன்னொரு தங்கப்பெட்டியை உள்ளிருந்து எடுத்து வந்தாள். அதை அந்த 2வது மகனிடம் அவள் கொடுத்தாள். அவனும் அண்ணன் செய்தது போல ஊருக்கு போனால் பங்கிட வேண்டும், அதனால் இதை எடுத்துக்கொண்டு எங்காவது சென்று பிழைத்து கொள்ளலாம் என்று எண்ணி அவனும் தனியே சென்று விட்டான். அவனது அம்மா இன்னும் மெலிந்து போனாள். அவளால் சாப்பிடக்கூட முடியவில்லை. குச்சி போல ஆகிவிட்டாள். அவள் கிழக்கை பார்த்து கொண்டு கதறி அழுதாள். ஒரு நாள் இளைய மகன் அவளிடம், அம்மா, என் 2 சகோதரர்களும் சென்று விட்டார்கள். அவர்களை பற்றி எதுவும் தெரியவில்லை. வழியில் அவர்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் நடந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். நான் போய் அந்த துணியை கண்டிப்பாக கொண்டு வருகிறேன் என்று கூறினான். அதற்கு அவன் அம்மா சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சரி, நீ போ, ஆனால் வழியில் உன்னை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தினர் என்னை பார்த்து கொள்வார்கள் என்று கூறினாள். இளைய மகன் தனது வைக்கோல் செருப்பை அணிந்து கொண்டான். அவன் கிழக்கு நோக்கி தைரியமாக நடையை துவங்கினான். 1 மாதத்திற்குள் அவன் மலையின் அடிவாரத்தில் வந்து குகையின் முன் இன்னும் உட்கார்ந்திருக்கும் அந்த வயதான கிழவியை கண்டான். தன் சகோதரரிடம் சொன்னதை அவனிடமும் சொன்னாள் அந்த கிழவி. அவனின் சகோதரர்கள் இருவரும் தங்கப்பெட்டியை எடுத்து சென்றதை சொன்னாள். நீயும் சிரமப்படாமல் இந்த தங்கப்பெட்டியை எடுத்துக்கொண்டு போ என்று கூறினாள். ஆனால் இளைய மகனோ, இல்லை, நான் என் தாயின் துயரை துடைப்பேன் என்று கூறி அங்கிருந்த ஒரு கல்லை எடுத்து அவன் தன் வாயில் அடித்து கொண்டு 2 பற்களை எடுத்து அந்த கல்குதிரையின் வாயில் வைத்தான். பிறகு அந்த கல்குதிரை அந்த பழங்களை உண்ணத் தொடங்கியது. அந்த பழங்களில் 10ஐ சாப்பிட்டதும் அந்த இளைய மகன் அதன் முதுகில் குதித்து ஏறி பயணத்தை தொடங்கினான். பின் அவன் அந்த எரிமலையை அடைந்தான். தீப்பிழம்புகள் மேல் நோக்கி சுட்டன. அவைகள் அவனை கடுமையாக தாக்கின. ஆனால் சிறுவன் வலியை தாங்கிக் கொண்டு எதுவும் பேசவில்லை. நெருப்புக்கு பிறகு கடலை வந்து அடைந்தான் அந்த சிறுவன். அதன் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மேலேறி வந்து பனிக்கற்களை கொண்டு அவனை மூழ்கடித்தன. ஆனால் சிறுவன் வலியுடன் நின்று கொண்டிருந்தானே தவிர எதுவும் பேசவில்லை. இறுதியாக கல்குதிரை கடலில் இருந்து சூரியமலையின் சரிவுகளில் நுழைந்தது. சிறுவன் சூடான சூரிய ஒளியில் நின்று சிரித்தான். பிறகு சூரியமலையின் அரண்மனையில் இருந்து ஒரு மகிழ்ச்சியான ஆரவார சத்தம் வந்து கொண்டிருந்தது. துணியை சுற்றி கொத்தாக ஆரவாரம் செய்து கொண்டு ஆவி கன்னிகளின் குழுவை அவன் கண்டான். அவரது தாயின் புரோக்கெட் அவர்கள் முன் கட்டப்பட்டது. அவர்கள் அதை நகலெடுத்து கொண்டிருந்தனர். அவர்கள் அவனை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் அவனிடம், எங்கள் வேலை முடிவடைய இன்று இரவு முழுவதும் ஆகும், அதனால் நீ இன்றிரவு இங்கே தங்கிக்கொள் என்று கூறினர். சிறுவன் அங்கிருந்த ஒரு நாற்காலியில் தூங்கிவிட்டான். மிகவும் சோர்வாக இருந்தான். ஆவி கன்னிகள் தொடர்ந்து பணிபுரிந்தனர். இருள் சூழ்ந்தபோது அவர்கள் கூரையிலிருந்து ஒரு முத்துவை தொங்கவிட்டனர். அது அனைவருக்கும் பகல் நேரத்தைப் போல பிரகாசமளித்தது. அவர்கள் அனைவரும் துணியை முடிக்கும் அவசரத்தில் மும்முரமாக இருந்தனர். சிவப்பு நிற ஆடை அணிந்த ஒரு கன்னி மற்றவர்களை விட வேகமாக இருந்தாள். முதலில் தன் வேலையை அவள் முடித்தாள். பின் தன் வேலையை அந்த தாயின் வேலையுடன் ஒப்பிட்டு பார்த்தாள். அந்த தாயின் துணியில் சூரியன் சிவப்பாக இருந்தது. மீன் குளம் மிகவும் அழகாக இருந்தது. சுற்றுலா பூங்காக்கள் உயிரோட்டத்துடன் இருந்தன. விலங்குகள் உண்மையில் உயிருடன் இருப்பதை போன்று தோன்றியது. சிவப்பு நிற ஆடை அணிந்த கன்னி
இந்த புரோகிதில் காட்டப்பட்டுள்ள நல்ல இடத்தில் நான் வாழ முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள். மற்ற கன்னிப்பெண்கள் இன்னும் வேலையாக இருந்ததால் அவள் இன்னும் கொஞ்சம் பட்ட நூலை எடுத்து கிழவியின் துணியில் தனது சொந்த படத்தை எம்ப்ராய்டரி செய்தாள். குளத்துக்கு பக்கத்தில் நின்று புது பூக்களை பார்த்து கொண்டிருக்கும் அவள் படத்தை அவள் நெய்திருந்தாள். பிறகு சிறுவன் எழுந்தான். சிறுவன் எழுந்தபோது மாலை வெகு நேரமாகி விட்டது. அனைத்து ஆவி கன்னிகளும் படுக்கைக்கு சென்று விட்டனர். முத்துவின் பிரகாசமான ஒளியின் கீழ் அவன் தனது தாயின் துணியை காட்சிப்படுத்துவதை காண முடிந்தது. கன்னி பெண்களின் நகல் முடிக்கப்படவில்லை. கொடுக்காவிட்டால் என்ன என்று நினைத்து கொண்டு அந்த பையன் கதவை விட்டு வெளியில் வந்து தரையில் துணியை விரித்தான். அங்கே ஒரு நறுமண காற்று வந்தது. அற்புதமான துணி பறந்து வந்தது. அது பல மைல்களுக்கு தரையை மூடும் வரை அகலமாகவும் நீளமாகவும் இருந்தது. அவர்கள் குடியிருந்த குடிசை வீடு இல்லாமல் போய்விட்டது. அந்த ஏழை கூட்டகைக்கு பதிலாக தோட்டம், பல தோட்டம் மற்றும் காய்கறி நிலம், பயிர்கள் மற்றும் கால்நடைகள் கொண்ட ஒரு பெரிய கட்டிடம் இருந்தது. எல்லாமே அற்புதமான படத்தில் இருப்பது போலவே இருந்தது. தாய் மற்றும் அவரது இளைய மகன் பிரதான வாயில் முன் நின்று கொண்டிருந்தனர். திடீரென்று ஒரு பெண் சிவப்பு ஆடை அணிந்து குளத்தின் அருகே பூக்களை பார்ப்பதை அவன் கவனித்தான். அவள் யார், என்ன செய்கிறாள் என்று கேட்க அவளிடம் விரைந்தான். அதற்கு அந்த பெண், நான் ஒரு ஆவிக்குரிய கன்னி. என் சொந்த படத்தை துணியில் எம்ப்ராய்டரி செய்தேன். நான் இங்கு வாழ விரும்புகிறேன் என்று பதிலளித்தாள். உன்னை வரவேற்கிறேன் என்றாள் அம்மா. காலப்போக்கில் இளைய சகோதரனும் ஆவிக்கண்ணியும் திருமணம் செய்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். அருகில் வசித்த ஏழைகள் அனைவரையும், குறிப்பாக அன்னைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது உதவி செய்தவர்களை நல்ல இடத்தை பகிர்ந்து கொள்ள வருமாறு அழைத்தனர். ஒரு நாள் நல்ல இடத்தின் விளிம்பிற்கு 2 பிச்சைக்காரர்கள் வந்தனர். அந்த இருவரும் வேறு யாருமில்லை, அந்த சிறுவனின் மூத்த சகோதரர்கள். அவர்கள் தங்களுக்கு கிடைத்த தங்கப் பெட்டிகளை கொண்டு நகரத்திற்கு சென்று தேவையானவற்றையும் விரும்பியவற்றையும் சாப்பிட்டு மகிழ்ந்தனர். மிக விரைவில் அவர்களின் தங்கம் கரைந்து விட்டது. பிறகு அவர்கள் பிச்சைக்காரர்களாக மாற வேண்டி இருந்தது. அவர்கள் நல்ல இடத்தை பார்த்தார்கள். அவர்களின் தாயார் சிரித்து கொண்டிருப்பதையும் அவர்களின் இளைய சகோதரர் தனது அழகான மனைவியுடன் பாடுவதையும் பார்த்தார்கள். உள்ளே செல்ல வெக்கப்பட்டு தடிகளை புழுதியில் இழுத்து கொண்டு நடந்து வெளியே சென்றார்கள். இந்த கதை இதோடு முடிஞ்சது. இனிவரும் அடுத்த ஒரு கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா. நன்றி, வணக்கம்.